ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 30/4/2015 முதல் 6/5/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் வலுத்திருக்கிறார். சூரியனுடன் கூடியிருப்பதும் சிறப்பாகும். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் யாவும் திருப்திகரமாக இருந்து வரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். சந்திரன் ராகுவுடன் வார ஆரம்பத்தில் இணைவதால் பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். கேளிக்கை உல்லாசங்களில் ஈடுபாடு கூடும். புதியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகி உதவி புரிவார்கள். வார நடுப்பகுதியில் முக்கியமான ஓரிரு காரியங்கள் நிறைவேறும். வார கடைசியில் சந்திரன் சனியுடன் கூடி ராசிக்கு 8ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் மனத்தில் ஏதேனும் சஞ்சலம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சனி பிரீதியை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் புதனுடன் கூடியிருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே வலுத்திருக்கிறார். கூடவே புதனும் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் புதிய ஆடை அணிமணிகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவை சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் ஓரளவு அனுகூலம் உண்டாகும். 5இல் ராகு இருப்பதாலும் குரு 3இல் சஞ்சரிப்பதாலும் மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். ராகு 5இலும் குரு 3இலும் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் தேவை. வார பின்பகுதியில் முக்கியமான காரியங்கள் ஈடேற சந்தர்ப்பம் கூடி வரும். பொது நல பணிகளில் ஆர்வமுள்ளவர்கள் பிறரால் போற்றப்படும்படியான ஓரிரு சாதனைகளை ஆற்றுவார்கள். 12இல் சூரியன் இருப்பதால் உஷ்ணாதிக்கம் கூடும். கண் சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. ராகுவுக்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு வலுத்திருக்கிறார். 11இல் சூரியன் உலவுகிறார். இதனால் முக்கியமான எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். பணம் கொடுக்கல் வாங்கல் எண்ணங்கள் லாபம் தரும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழும். நல்லதொரு தகவல் வந்து சேரும். அலைச்சல் வீண் போகாமல் இருக்கும். மக்களாலும் வாழ்க்கை துணைவியாலும் அனுகூலம் உண்டாகும். தந்தை நலம் சிறப்பாக இருந்து வரும். பிதுராஜித சொத்துக்களை பெற வாய்ப்பு கூடி வரும். பொது நல பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு மதிப்பு உயரும். சுபகாரியங்களுக்காக செலவுகள் சற்று அதிகரிக்கும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பு ஆக்கம் தரும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசியில் குரு வலுத்திருக்கிறார். குரு பார்க்கும் இடங்கள் செழிப்புறும் என்பதால் மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம், தந்தை நலம் ஆகியவை சிறப்பாக இருக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். முக்கிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அரசு பணியாளர்களது எண்ணம் நிறைவேறும். பொறியியல் துறைகளை சார்ந்தவர்கள் வெற்றி நடை போடுவார்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். புதிய சொத்துக்கள், பொருட்கள் சேர வாய்ப்பு உண்டு. வார பின்பகுதியில் சனியுடன் சந்திரன் சேருவதால் மக்களால் சில குழப்பங்கள் மனத்தில் ஏற்படும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சனி பிரீதி செய்து கொள்ளுங்கள்.
சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ல் வலுத்திருப்பதால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் பல புரிவார்கள். அலைச்சலும் உழைப்பும் கூடினாலும் கூட அதற்கான பயனும் கிடைத்து வரும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் நேரம் இது. பொருளாதார நிலை அபிவிருத்தி அடையும். 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் 4ல் சனியும் இருப்பதால் அலைச்சல், உழைப்பு, குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஆகியவை ஏற்படும். நல்ல விதமாக சமாளித்து கொள்வது நல்லது. வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். ராகு, கேது, சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வரவும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு உலவுவதும் 3ல் சனி இருப்பதும் விசேடமாகும். சனியை குரு பார்ப்பதும் நல்லது. இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். சுப செலவுகள் சற்று கூடும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கான பயன் கிடைத்து வரும். வார பின்பகுதியில் பணவரவு அதிகரிக்கும். சமுதாய நல முன்னேற்ற பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். 8ல் சூரியன் இருப்பதால் சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் புதனுடன் கூடி 8ல் உலவுகிறார். இதனால் எதிர்பாராத பொருட்சேர்க்கை நிகழும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். ஆயுள் காப்பீடு சம்பந்தப்பட்ட இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வருவாய் அதிகமாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் ராகுவுடன் கூடி 12ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள், விரயங்கள் ஆகியவை ஏற்படும். கைப்பொருளை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. பயணத்தின் போதும் இயந்திரங்களில் பணிபுரியும் போதும் எச்சரிக்கை தேவை. வார பின்பகுதியில் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். பொருளாதார நிலையில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லவர்கள் நட்பு நலம் தரும். நல்லவர்கள் அல்லாதவர்களை விட்டு விலகுவது அவசியமாகும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கையையோ காளியையோ தொடர்ந்து வழிபடவும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி வலுத்திருக்கிறார். சூரிய பலமும் கூடியிருக்கிறது. குரு 9ஆம் இடத்தில் தன் உச்ச ராசியில் நேர்கதியில் இருப்பதும் விசேடமாகும். இதனால் முக்கியமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் ஆகியவை நல்ல விதமாக அமையும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி நலம் புரிவார்கள். வார பின்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். உழைப்பு அதிகரிக்கும். வேலை பளு கூடும் நேரம் இது. பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் உலவுவது சிறப்பாகும். புதன் 6ஆம் இடத்தில் உலவுவதால் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். தொலைதூர பயணம் ஆக்கம் தரும். செய்து வரும் தொழிலில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் உருவாகும். பொருள் ஆதாயம் அதிகரிக்கும் நேரம் இது. 6ல் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சூரியன் செவ்வாய் சேர்ந்ததால் மக்களால் ஓரளவு நன்மைகள் உண்டாகும். வார கடைசியில் சந்திரன் சனியுடன் கூடி 12ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் மனக்குழப்பம், சிறு சங்கடம் ஆகியவை ஏற்படும். கைப்பொருளை பத்திரமாக வைத்துக் கொள்வது நல்லது. வீண் விரயங்களை தவிர்க்கவும். சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடவும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். வார ஆரம்பத்தில் சந்திரன் 8ல் உலவுவது சிறப்பாகாது. அதன் பிறகு 9, 10, 11ஆம் இடங்களில் தொடர்ந்து நல்ல விதமாக
பலம் பெற்று சந்திரன் இருப்பதால் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். தொலைதூர பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். மக்கள் நலம், வாழ்க்கை துணை நலம் ஆகியவை சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள். தொழிலாளர்களது எண்ணம் ஈடேறும். பொருளாதார நிலை வார கடைசியில் சிறப்பாக அமையும். திடீர் பணவரவுக்கும் இடமுண்டு. சூரியன், செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், 4இல் புதன், சுக்கிரன் ஆகியோர் உலவுவது விசேடமாகும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். நல்லவர்கள் உங்களுக்கு நலம் பல புரிவார்கள். எதிர்ப்புகள் விலகும் நேரம் இது. வழக்கில் நல்ல திருப்பம் உண்டாகும். வார நடுப்பகுதியில் பயணத்தின் போது சிறு சங்கடம் ஏற்பட்டு விலகும். வார கடைசியில் தொழில் ரீதியாக நல்லதொரு வளர்ச்சியை காணலாம். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்திகரமாக இருந்து வரும். புதிய சொத்துக்கள், பொருட்கள் ஆகியவை சேரும் நேரம் இது. ராகு, கேது, குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். குரு உங்கள் ராசியை பார்க்கவும் செய்கிறார். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் யாவும் திருப்திகரமாக இருந்து வரும். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். குடும்பத்தில் சலசலப்புகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நல்லவர்களது நட்பு கிடைக்கும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். தெய்வ காரியங்கள் இனிது நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதன் 3ஆம் இடத்தில் உலவுவதால் வியாபாரிகள் விழிப்புடன் செயல்பட்டால் நஷ்டத்துக்கு ஆளாகாமல் தப்பலாம். வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்வது அவசியமாகும். ராகு, கேது, புதன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மொத்தத்தில் இந்த வாரம் தனுசு ராசி நேயர்களுக்கு மிகச்சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் நலம் பெறலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.